பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். பெஹல்காம் சம்பவம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னைக்கு இப்படி இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. முதல் காஷ்மீர் போரில் தொடங்கி இந்த போர் வரலாறு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். 1900 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடச்சிது. 15 இந்தியா சுதந்திரம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடியே ஜின்னா 1940களில் பாகிஸ்தான் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பயே பிரிவினை என்பது அடிப்படையாக அவங்க முன்வைத்த ஒரு கோரிக்கை. பிரிவினை முடிந்த பிற்பாடு அவங்க என்ன நினச்சாங்கடான்னா முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாஸ் எல்லாம் பாகிஸ்தானில் சேரணும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. அதுவும் குறிப்பிட்டு காஷ்மீர் மாநிலமானது இந்து ராஜாவால் ஆளப்பட்ட ஒரு பகுதி. ஆனால் அதிகமான மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாங்க. ராஜா இந்துவாக இருந்தார். ஆனால் அங்கேருந்து பாயும் நதிகள் தான் பாகிஸ்தான் நோக்கி பாய்ந்து சிந்து நதி, ராவி, சினாப் இந்த 3 நதிகள் அவர்களின் ஜீவாதார நதிகளாக மாறிச்சு. அந்த நதிகள் அவர்களுக்கு தேவை என்றால் காஷ்மீர் அவர்களுக்கு தேவை. ஆனால் அவர்கள் அதை ஒழுங்காக அவர்கள் பக்கம் எடுத்துகிட்டு வர முயற்சிக்காமல் அத்துமீறி கொள்ளைக்காரர்களிடம் துப்பாக்கிகளை கொடுத்து சுதந்திரம் வந்த ஒரு 3 மாதங்களில் அத்துமீறி தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது காஷ்மீர் மகாராஜா தானாக இந்தியாவின் உதவி நாடினார். இந்தியா அன்றைக்கி சொன்ன விஷயம் என்னடான்னா, நான் உனக்கு உதவி பண்ணோன்னா எந்த தார்மீக அடிப்படையில் நான் பண்ண முடியும்? நீ இன்றைக்கி ஒரு தனி நாடு, உனக்கு நான் உதவி செய்ய முடியாது. அப்படி பாகிஸ்தான் வந்திருக்கான்னா பாகிஸ்தான் கூடயும் ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது பிரிட்டன் விட்டுட்டு போனப்போ எப்படி இருந்ததோ அப்படியே நிலைமை தொடரும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. நீ அவன் தாக்குதல் பண்ணுறான்டான்னா இப்போ நான் உனக்காக வரேன்டான்னா எனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? ஸோ அந்த தார்மீக உரிமையை நான் நிலைநாட்டோன்னா நீ இந்தியா கூட இணைந்தால் மட்டுமே நான் உன்னோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்னு சொன்னார். ஸோ அக்டோபர் மாதம் 24, 25 அந்த தேதிகளில் காஷ்மீர் நம்மிடம் இணைந்தது. காஷ்மீர் இணைந்த பிற்பாடு ஜம்மு காஷ்மீர் என்ற தனிநாடு இந்தியாவில் இணைந்தது. அன்று முதல் இந்தியாவின் ஒரு அங்கமாயிற்று. அதுக்கப்புறம் இந்திய இராணுவம் உள்ளே போய் பாகிஸ்தானியர்களை துரத்தி அடிக்கவும் பாகிஸ்தான் இராணுவத்தை துரத்தி அடிக்கவும் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதுதான் முதல் காஷ்மீர் போர். இந்தியா பாகிஸ்தான் போரும் அதுதான் முதல் போரும். இப்போ பிறந்தவுடனே ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. இங்கே இருந்த ஒரு பிரதமர், இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான முதல் பிரதமர், ஆனால் 2வது பிரதமர் நேதாஜி தான் ஃபர்ஸ்ட். இந்தியாவோட முதல் பிரதமர் நேதாஜி தான். நான் சொல்ல, பிரதமர் மோடி சொன்னது பாராளுமன்றத்தில். பிரிட்டன் நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அண்டமானில் தனி நாடாக பிறப்பிச்சு தனி கொடியோட பிரதமராக பதவியேற்பவர் நேதாஜி. பிரிட்டன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடும்போது அவருக்கு தேவைப்பட்ட ஆளை ஒருத்தரை நிறுவிட்டு போன நபர் நேருஜி. இல்லை, தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் நேரு தானே. என்ன தேர்தல்? காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் 14 பேர். யார் நேரு கோட்டு போட்டா? காந்தியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியால் தோற்கடிக்கப்பட்டவர். இஸ் எ செலக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நாட் தி எலெக்டட். ஃபர்ஸ்ட் செலக்டட் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், செகண்ட் செலக்டட் பிரைம் மினிஸ்டர். மற்ற எல்லா பிரதமர்களும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு விதத்திலேயாவது இன்னொரு விதத்திலேயாவது. நேருவும் மன்மோகன் 2 பேர் மாத்திரம்தான் மக்கள் ஆதரவு இல்லாமல் பிரதமர் என்ற பொறுப்பு நடக்கும்போ மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 52 தேர்ந்தெடுக்கப்படுறது வேறங்க. நான் சொல்றது 1947 ஆகஸ்ட் 15 அன்று அவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, அதாவது ஒவ்வொரு பிரதேச கமிட்டியில் இருந்தும் அங்கே போன நபர்கள், அந்த தலைவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனரா? யாரை முன்மொழிந்தார்? பட்டேல் பேரை அல்லவா? ஸோ இஸ் அ செலக்டட் பிரைம் மினிஸ்டர். அந்த செலக்டட் பிரைம் மினிஸ்டர் ஜெயிச்சிட்டு இருந்த போரை போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் யூஎனில் போயிட்டு அமைதி ஒப்பந்தம் வேணும்னு சொல்லிட்டு, யாராவது ஜெயிக்கிறவன் போய் அமைதியை தேடுவானா? மொத்த காஷ்மீரை பிடிக்கிறதுக்கு பதிலாக போர் நிறுத்தம் தேவைன்னு சொல்லிட்டு சீஸ்பயருக்கு போனது பண்டிட் நேரு.
அதன் விளைவுகள் இன்று வரை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தது யாரு? பண்டிட் நேரு. ஆர்டிகல் 355 திருட்டுத்தனமாக அரசியல் சாசன சட்டத்துக்குள்ள புகுத்தியது யாரு? பண்டிட் நேரு. இந்த தவறுகள் எல்லாம் அவர் செய்துவிட்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா இல்ல ஆர்டிகல் 370 கொண்டு வந்ததுக்கும் ஆர்டிகல் 355 கொண்டு வந்ததுக்கும் நேரு மட்டுமே காரணமா இருக்க முடியுமா? 355 இல்ல, இல்ல நீங்க தான் நீங்க தான் 35A. ஓகே 35A. ஓகே ரெண்டுமே வந்து காஷ்மீரை குறிக்கிற ஒரு ஆர்டிகல் தான். சோ ரெண்டுமே கொண்டு வந்தது அவர்னால மட்டும் தான் சொல்ல முடியுமா? 370 35A அதை எடுத்துட்டு வந்தது நேரு தானே. காஷ்மீருக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஹரிசிங்கை புறந்தள்ளி விட்டு இன்று இருக்கும் அப்துல்லா குடும்பத்தை சேர்ந்த ஷேக் அப்துல்லாவை காஷ்மீரின் பிரதம மந்திரி என்று பிரகடனப்படுத்த வேண்டிய தேவை என்ன? அதற்காக எதிர்த்து அன்று இருந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர் பதவியை ராஜினாமா செய்து காஷ்மீரில் போய் அவர் உயிர் தியாகம் செய்ததை நீங்கள் மறக்கலாம், ஆனால் வரலாறு மறக்காது. ஓகே சார், முதல் காஷ்மீர் போர் குறித்து நம்ம பேசிட்டோம். ஸோ சுருக்கமாக சொல்லிட்டீங்க. இப்போ இரண்டாவது காஷ்மீர் போர் எப்போ வந்தது, எதனால் வந்தது சார்? எதனால் வந்தது? பாகிஸ்தானின் ஆசை, இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானின் வெறித்தனத்துக்கு அளவில்லாத வெறித்தனம் கொண்டு, அளவில்லா ஆசை கொண்டு காஷ்மீரில் ஒரு பிரச்சனையை உண்டாக்க நினைத்தார்கள். எந்த மாதிரி கலவரத்தை? பாகிஸ்தான் இராணுவ வீரர்களே அங்கே காஷ்மீரிகள் போல் உடை அணிந்து உள்ளே ஊடுருவ செய்து ஒரு பிரச்சனையை உண்டாக்க நினைத்தார்கள். அது ஃபெயில் ஆச்சு. அதுக்கப்புறம் 62 இந்தியா தோற்று போய்விட்டது என்று ஒரு எண்ணம் இருந்தது. சைனா கிட்ட தோற்று போன இந்தியா பாகிஸ்தான் கிட்டையும் தோற்று போயிடும், நம்மக்கிட்ட தான் அமெரிக்காவோட போர்க்கருவிகளும் ஆயுதங்களும் இருக்கே, இந்தியாவுக்கு வந்து தோக்கடிச்சிடலான்ற ஒரு நற்பாசையில் ஆப்ரேஷன் கிராண்ட்ஸ்லாம், ஆப்ரேஷன் கிப்ரால்டர், ஆப்ரேஷன் கிராண்ட்ஸ்லாம், இந்த ரெண்டு ஆப்ரேஷனை நடத்தினாங்க. ஆனால் விளைவு இந்தியா வந்து கிட்டத்தட்ட லாகூர் வரைக்கும் போய்விட்டது. அவர்கள் நினைத்த காஷ்மீர் என்றது அவர்களுக்கு எட்டாக்கனியாகவே மாறிவிட்டது. இன்று வரை அது எட்டாக்கனியாகவே இருக்குது. எப்பொழுதும் அது எட்டாக்கனி தான். பாகிஸ்தான் 4 துண்டுகளாக உடையுமே தவிர்த்து காஷ்மீர் அவர்கள் பக்கம் போகாது. சார், அடுத்தது 3ஆவதா வங்கதேசத்தை உருவாக்குறதுக்கான ஒரு போர் நடந்துச்சுல சார், அதோட வெளிவாக்கம் சொல்றீங்களா? ஜனநாயகத்துக்கு ஏபிசிடி என்னன்னு தெரியாத ஒரே நாடு பாகிஸ்தான். அதோட வழிபாடு தான் வங்கதேசத்து போர். அதிக இடங்களை ஜெயிச்ச ஷேக் முஜிபுர் ரஹ்மானை பிரதமர் ஆக்க முடியாது என்று பாகிஸ்தான் இராணுவம் வங்கதேச மக்களை கொன்று குவித்தது. அப்போது வங்கதேச மக்கள் அகதிகளாக இந்தியாவுக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்தது. அங்கே வங்கதேசத்தில் அந்த மக்களின் ஜீவாதார உரிமையும் அவர்களின் ஜனநாயக உரிமையும் நிலைநாட்டும் வண்ணம், அவர்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றும் வண்ணம் இந்தியா வந்து அந்த போரில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அந்த போர் உருவானது. அதில் பாகிஸ்தான் 13 நாட்களில் தோற்கடிக்கப்பட்டது. அது வரலாறு. வங்கதேசம் என்ற ஒரு நாடு உருவாயிற்று. ஓகே சார், அந்த வங்கதேசத்தை நம்ம தான் உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு வங்கதேசம் அதுக்கான நன்றி கடனோடு இருக்காங்களா, இல்லை நம்ம முதுகுலேயே குத்துறாங்களா சார்? பார்ஷலாக வங்கதேசம் வந்து அன்று முதல் இன்று வரை அதில் பிரிவினைவாத சக்திகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. பாகிஸ்தான் அங்கேருந்து துரத்தி அடிக்கப்பட்டாலும் பாகிஸ்தானின் வித்துகள் அங்கே விட்டு சென்று விட்டார்கள். ஜமாத் இஸ்லாமி ஆகட்டும், மற்ற அமைப்புகள் ஆகட்டும், அந்த வித்துகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே தானே இருக்கிறது. அந்த வித்துகள் அது வெறும் வித்தாக இருந்தால் பரவாயில்லை, இன்று பெரும் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி நாடுன்னு தொடங்கினதே, அந்த முழக்கம் தொடங்கினதே பங்களாதேஷில் தானே. பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டின் கரு உருவானதே பங்களாதேஷில் தான். அன்றைய ஈஸ்ட் பெங்காலில் தான். வெஸ்ட் பெங்கால்ன்றது நம்ம பார்த்து, அது ஈஸ்ட் பெங்காலில் தான். டாக்காவின் நவாப் சமியுல்லா கான் தான் இதற்கு வித்திட்டார். ஆங்கிலேயர் அதற்கு தண்ணி ஊற்றி அதற்கு தேவையான புரதச்சற்று கொடுத்து அதை செடியாக மாற்றினர். அது கடைசியில் அகண்ட பாரதம் என்ற ஒரு நாட்டை துண்டாடும் சூழ்ச்சியாக மாறி ஆங்கிலேயர் நினைத்தபடி நாடு 3ஆக பிரிக்கப்பட்டது. 2ஆக பிரிக்கப்பட்டது, பிறகு 3ஆக மாறியது. இப்போது நீங்கள் அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய அந்த வாரை பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ நம்ம கார்கில் வார் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. அன்னைக்கு அணு ஆயுதம் வைத்து சண்டை போட்ட 2 நாடுகளுமே வந்து இந்தியா பாகிஸ்தான் சொல்லலாம். ஸோ அந்த கார்கிலில் நம்ம சந்தித்த அந்த சவாலான விஷயங்கள் என்ன, இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் சரி செய்யப்பட்டிருக்கா? கார்கில்ன்றது வந்து அடிப்படையாக பார்த்தீங்கன்னா அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அந்த மலைப்பகுதிகள், கார்கில் செக்டார், டிராஸ், பட்டாலிக்,
இந்த செக்டார் வந்து இது அந்த மலைப்பகுதிகள் வந்து எப்பயுமே பாகிஸ்தான் இராணுவமாகட்டும் இந்திய இராணுவமாகட்டும் பனிக்காலங்களில் அவரவர்கள் கீழே இறங்கி செல்வது இயல்பான ஒரு ஏற்பாடு. அது பல ஆண்டுகளாக கடைப்பிடித்திருந்தோம். ஆனால் அந்த ஆண்டானது பாகிஸ்தான் என்ன செய்தது என்றால் முஷ்ரஃபின் பிளான் படி இந்த உச்சிகளை போய் ஆக்கிரமித்தது, மலை உச்சிகளை. அங்கே சங்கர், பங்கர்னு சொல்ல மாட்டாங்க, டெம்பரரி பங்கர்ஸை சங்கர் அப்படின்வாங்க. கற்களை வைத்து கட்டி அரண்கள் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை கட்டி அங்கேருந்து மோட்டார் ஃபயரிங்கும் டார்கெட்டட் ஆர்ட்லரி ஷெல்லிங்கும் அந்த சைடில் இருந்து நடத்துவதற்கு தொடங்கினர். அது எதற்காக என்றால் காஷ்மீரின் உயிரோட்டமே வந்து அந்த லே ஸ்ரீநகர் ஹைவேவை ஒட்டி தான் இருக்குது. இந்த லே ஸ்ரீநகர் ஹைவேவை வந்து குறிவைத்து தாக்கினால் அந்த 400 கிலோமீட்டர் ஹைவே ஆனது வந்து தகர்க்கப்படும். அப்போது லடாக்குக்கும் ஸ்ரீநகருக்கும் உள்ள போக்குவரத்து தவிர்க்கப்படும். அப்போது இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வரும் என்ற ஒரு எண்ணம் பாகிஸ்தானியர்களுக்கு உண்டு. பாகிஸ்தானியர் அதற்கு அவர்கள் எடுத்த முன்னேற்பாடு, இந்த மலைகளை ஆக்கிரமித்தோர் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் முஜாஹிதீன்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்ற ஒரு சாயம் பூசினார்கள். ஆனால் இந்திய இராணுவம் பதிலடி கொடுக்க தொடங்கிய போது அதில் சில அந்த முஜாஹிதீன்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்களிடமிருந்து நமக்கு கிடைத்த தகவல் ப்ளஸ் அவர்கள் இறந்த சடலங்களிலிருந்து நமக்கு கிடைத்த அவர்களின் ஐடென்டிட்டி கார்ட்ஸ், இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் பாகிஸ்தான் நார்தர்ன் லைட் இன்ஃபேண்ட்ரியை சேர்ந்தவர்கள் என்று நமக்கு புரிய வந்தது. ஓகே, அந்த மலையை ஆக்கிரமிச்சனால மட்டும்தான் நம்மளுக்கு அந்த சவாலான விஷயங்கள் இருந்துச்சா? அவ்வளோ நாள் அவ்வளோ அவகாசம் எடுத்துக்கிச்சோ? ஏன்னா மலைகளை ஆக்கிரமிக்கும் போது எந்த ஒரு இராணுவமே அதிகபட்சமான இடத்தில், உயரிய இடத்தில் அவங்க உட்காரும் போது அவங்க லைன் ஆஃப் ஃபயரிங் வந்து ஈஸி. அவங்க இப்படி கீழே பார்த்து சுடும்போது ஈஸியாக சுட்டுடலாம் அவங்கள. அதே வந்து மேலே இருக்கவங்களை நம்ம சுடும்போது அங்கே இருக்க தட்பவெப்பநிலை எல்லாத்தையும் பார்த்து நம்ம டார்கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு பாகிஸ்தானி வீரனுக்கும் 3 அல்லது 4 இந்திய வீரர்கள் அந்த இடத்துக்கு நோக்கி செல்ல வேண்டியதாக இருந்தது. ஸோ அதிகபட்சமான இந்திய இராணுவ படைகள் அந்த இடத்தை மீட்பதற்காக பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஆப்ரேஷன் விஜய் அது பேர், அதில் ஈடுபடுத்தப்பட்டனர். அந்த ஆப்ரேஷன் வந்து 2 மாதங்கள் கிட்டத்தட்ட நடந்தபோது அவர்கள் எதிர்பாராது என்னவென்றால் ஒரு 2 செக்டாரில் மாத்திரம்தான் அந்த மொத்த சண்டையானதே நடந்தது. அது பரவலாக இந்தியா முழுவதும் பரவவில்லை. குஜராத், பஞ்சாப், ஜம்மு இந்த ஏரியாக்கெல்லாம் பரவலை. வெறும் கார்கில், டிராஸ் இந்த பகுதிகளில் மாத்திரம்தான் இந்த சண்டை நடந்தது. இந்தியாவோட முதல் டெலிவைஸ்டு வாரும், அதாவது டிவிக்களில் எல்லோரும் பார்த்த சண்டையும் அதுதான், கார்கில் தான். கார்கில் போர். அங்கே வீரர்கள் போகிறது, டெய்லி வந்து மறைந்த வீரர்களின் அவர்களின் பூதவடல்கள் பாலம் ஏர்போர்ட்டுக்கு வர்றது, அது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. ஸோ அந்த சண்டையானது பாகிஸ்தான் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணாங்க. டாக்டிக்கலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மாதிரி போவோம், இது மாதிரி இதை பிடிப்போம், இந்த ஸ்ரீநகரை கட் பண்ணும், எல்லாம் பர்ஃபெக்ட். அவங்க எதிர்பாராத ஒரே ஒரு விஷயம், சப்போஸ் இந்தியா திருப்பி பதில் தாக்குதல் பண்ணும்போது, பதிலடி கொடுக்கும்போது அவர்கள் வந்து டார்கெட் வந்து பாகிஸ்தான் எல்லையை தாண்டக்கூடாது என்பதுதான், பிஓகேக்குள் நுழையக்கூடாது என்பதுதான். ஆனால் இந்திய எல்லை பகுதிக்குள்ளே அவர்கள் வந்து தாக்குதல் செய்தால் பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்திய விமானப்படையானது மிர்ரேஜ் 2000 அன்று யூஸ் செய்யப்பட்டது. அப்போது அந்த மலைப்பகுதிகளை பாகிஸ்தான் வீரர்கள் பதுங்கியிருந்த இடங்களை துல்லியமாக தாக்குதல் செய்தோம். அந்த தாக்குதல்களில் பாகிஸ்தான் நிலை குலைந்தது. 2வது போஃபர்ஸ் ஆர்ட்லரி கன்ஸ் வைத்து தாக்குதல் செய்தோம். அதற்கப்புறம் நமது இராணுவமானது காலாட்படை அதை போய் திரும்பி கைப்பற்றினார்கள். ஒவ்வொரு இடமும் விழ ஆரம்பித்தப்புறம் அமெரிக்கா கிட்ட போயிட்டு அன்றைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் போய் கெஞ்சினார். அன்றைய பிரதமர் வாஜ்பாய் மொத்த இடத்தை விட்டு பாகிஸ்தான் நவழ்ந்தால் தவிர்த்து இது நடக்காது என்று சொன்னார். அப்போது பாகிஸ்தான் வந்து அணுகுண்டு என்ற அந்த ஒரு பேச்சை எடுத்தார்கள். அப்படி என்று ஒன்று பாகிஸ்தான் நினைத்தால் நாளைய விடியலை பாகிஸ்தான் பார்க்காது என்று வாஜ்பாய் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதற்கப்புறம் பாகிஸ்தான் பின்வாங்கியது வரலாறு.
சார் இப்போ நம்ம இதை தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, அந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எல்லா நாட்டுக்குமே எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான ஒரு பகுதி சொல்லலாம். ஸோ இந்த வெளியுறவு கொள்கை இவங்க எப்போவுமே பேக் ஸ்டாப்பர் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஏன் டிப்ளமசியாக அவங்க கூட நம்ம இன்னும் வந்து அந்த உறவை நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்டே கூட எடுத்துட்டோம்னா, இந்த கவர்மெண்ட் பல கவர்மெண்ட்டுகள் பாகிஸ்தானை பலவிதமாக கையாண்டுள்ளது. இந்திரா காந்தி கையாண்ட விதம் வேறு, அதே ராஜீவ்காந்தி கையாண்ட விதம் வேறு, வாஜ்பாய் கையாண்ட விதம் வேறு. நட்பு கரத்தை ஒவ்வொரு பிரதமரும் நீட்டியுள்ளார். அந்த நட்பு கரத்தை நீட்டும்போது பாகிஸ்தான் நட்பு என்ற பெயரில் பின்னால் நம் முதுகில் குத்தியது வரலாறு ஒவ்வொரு தடவையும். ஆனால் பலமுறை குத்தியும் திருந்தாத ஒரே அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசாங்கம். அது மாதிரி இந்தியாவில் அன்றும் இன்றும் நேரு தவிர்த்து இன்னொரு பிரதமர் இருந்திருந்தால் அது மன்மோகன் சிங் தவிர்த்து வேறு யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். இன்று மோடியை காயப் அதாவது காணவில்லை என்று அவர் தலையில்லாத படம் போட்ட காங்கிரஸாருக்கு அந்த ப்ளூ டர்பன் போட்டு நடுவில் ஒன்றுமில்லாத ஒரு படம் போட்டிருந்தால் 26ஆம் தேதி மும்பையை தாக்குதல் நடத்திய போது நான் பாகிஸ்தானை தேங்க் காட் ஐ டிட் நாட் ஹிட் பாகிஸ்தான், அப்படி கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நான் பாகிஸ்தானை தாக்கவில்லை என்று சொன்ன அந்த ஒரு கையாளாகாத பிரதமரை பற்றி காயப் என்று போட அன்று இருந்த காங்கிரஸாருக்கும் துப்பில்லை. அன்றிருந்த காங்கிரஸார் போட்டிருந்தால் மக்கள் இன்று காங்கிரஸை நிராகரித்திருக்க மாட்டார்கள். சார் இப்போது இந்தியா வந்து தீவிரவாதத்தை அடியோட வெறுக்குது, தீவிரவாதத்தை விரும்பலை. ஆனால் பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை வளர்க்குறாங்களே சார், இதை எப்படி பார்க்கலாம் சார்? அது அவர்களின் கொள்கை. பாகிஸ்தான் உருவானது தீவிரவாதத்தால், பாகிஸ்தான் வாழ்வது தீவிரவாதத்தால். நான் சொல்ல, அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னது. உருவானது தீவிரவாதத்தால், ஜின்னாவின் தீவிரவாதம், டே ஆஃப் டைரக்ட் ஆக்ஷன் டே, டைரக்ட் ஆக்ஷன் டே. பாகிஸ்தான் வாழ்வது தீவிரவாதத்தால், அமெரிக்கா பணம் கொடுத்தா சோவியத் யூனியனை போய் அடித்தோம், நாங்கள் தான் தீவிரவாதிகளை வளர்த்து விட்டோம் நான் சொல்ல. இப்போ இருக்கிற காஜா ஆசிஃப் பாகிஸ்தானோட இராணுவ அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறது. பாகிஸ்தான் அழிய போவதும் அந்த தீவிரவாதத்தால். ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லையே. பாகிஸ்தான் என்பதே ஒரு தீவிரவாத நாடு என்பது உலகம் அறிந்த உண்மை. அதை பெஹல்காமில் இன்னொரு முறை அவர்கள் நிரூபித்து காட்டுள்ளார்கள். அவ்வளோதான் சார். இப்போ நேற்று மீட்டிங் நடந்துச்சுல சார், அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி மேன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அந்த புல்வாமா அட்டாக்லேயும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கும்போது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துச்சுல சார், அதே மாதிரி இப்போவும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க? ஒன்று புரிஞ்சுக்கணும், பிரதமரோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே இந்த தாக்குதலானது இலக்கு பெருசு நேரம் கம்மி அப்படின்னு தான் அவர் வர்ணித்தார். ஸோ இது அந்த மாதிரி துல்லியமான தாக்குதலாக இருக்க போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதற்கான வாய்ப்புகள் கம்மி. இது துல்லியமான தாக்குதலாக இருக்க போவதில்லை. ஒன்று, நீங்கள் நினைத்த போல் உரியோ இல்லை பாலாகோட் போன்ற தாக்குதலாக இருப்பதற்கு சாத்தியக்கூறு கம்மி. இது அளவு என்பது அந்த நம்மளோட தாக்குதலின் அளவு, பரப்பளவு, தாக்குதலின் தன்மை மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. பாகிஸ்தான் எனும் கொடிய விஷம் கொண்ட அந்த ஒரு ஜந்துவை தலையை முறிப்பது போல்தான் இது இருக்கும். அந்த தீவிரவாதம் எனும் அவர்கள் பின்பற்றும் கக்கும் விஷத்தை முழுமையாக முறியடிக்கும் தன்மையோடு தான் இந்த தாக்குதல் இருக்கும். ஆல்ரெடி அவர்களோட பாகிஸ்தானோட இராணுவ தளபதின்னு சொன்ன அசிங்கம், முல்லா முனீர்னு சொல்லிக்கலாம் வேணுமுன்னா. அந்த முல்லா முனீருக்கு வந்து முதுகுவலி ப்ளஸ் பிபி அதிகமாகிடுச்சான். அவருக்கு வந்த முதுகுவலி வந்து காரணம் இந்தியா எங்கே மையப்பகுதியில் தாக்கி பாகிஸ்தான் முதுகெலும்பை உடைத்து விடுமோ என்று. அந்த முதுகுவலி நிரந்தரமான முதுகுவலியாக மாற்ற வேண்டும். தண்ணி இல்லாமல் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு சோத்துக்கு திண்டாடணும் பாகிஸ்தானு. நெக்ஸ்ட்டு 4 துண்டுகளாக பாகிஸ்தான் உடைய வேண்டும். வெஸ்ட் பஞ்சாப் டாமினேஷன் பாகிஸ்தானை விட்டு அழிய வேண்டும். பாகிஸ்தான் என்ற நாடு வரலாறாக அவர்கள் நாட்டு மக்களாலேயே மாற்றப்பட வேண்டும். சார், இப்போது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரத்து பண்ணிட்டோம்ல சார், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பாகிஸ்தானில் இருக்க அந்த செனாப் ரிவர் வந்து சுத்தமாக வறண்டு போயிடுச்சு. ஸோ அதை சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த சென்டிமெண்ட், நாங்கள் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட் ப்ரொபகேண்டாவை கையில் எடுத்திருக்காங்களா? நீங்கள் பாவம் சொன்னால் கூட நீ பாவம் சொல்கிறது உலகத்தில் எவனும் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் நீ தாக்குதல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் ப்ரோப் பண்ணுவேன்னுவேன். இதே தான் அந்த காலத்தில் ஆசிஃப் அலி சர்தாரி மும்பை அட்டாக் பண்ணப்பையும் சொன்னால். அதே தான் இன்ஃபேக்ட் பத்தான்கோட் அட்டாக்ல அவங்களோட FIA ஃபெடரல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வந்தாங்க. கடைசியில் இந்தியா மீது தாக்குதல் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
பாகிஸ்தான் பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள். அந்த நாடு பிறந்தது பொய்யில், வாழ்வது பொய்யில், அழியப்போவதும் பொய்யில். பிறப்பாலே பொய் சொல்லும் குணம் கொண்ட நாடு. அவர்களை எப்படி நம்பி நாம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிறது? சரி, தண்ணி விட மாட்டோம்னு சொன்னோம், நீ ஏன் தீவிரவாதத்தை பண்ண? தண்ணி போகிறோம், சினாபில் தண்ணி வரும். ஹாஃபிஸ் சயீத், ஜக்கீர் ரஹ்மான் லக்வி, ஜெய்ஷே முகமதின் தலைவன் மௌலானா மசூத் அசர், சயீத் சலாவுதீன், இன்னும் சொல்லப்போனால் ஆசிம் முனீர் மற்றும் அவர்களின் ஐஎஸ்ஐ சீஃப் மாலிக், இவர்கள் மாதிரி இருக்கும் இந்த நாசக்கார கூட்டத்தின் ரத்தம் சினாபில் கசிந்தால் அதை கழுவுவதற்கு வேணுமானால் தண்ணி அனுப்பலாம். அவர்கள் ரத்தம் கசிந்து ஓடட்டும். ஆந்திராவில் செத்துப்போன ஒரு விக்டிம், அவர் மனைவி வந்து அவரின் முகத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியல. 36 புல்லட்டு சுட்டிருக்காங்க வெறும் இந்த போர்ஷன் மாத்திரம். திஸ் இஸ் நத்திங் பட் அ டிப்பிக்கல் எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் கில்லிங். ஐசிஸ் போன்ற அமைப்புகள் எப்படி கொல்கின்றனவோ அது மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் கில்லிங். கிட்டத்தட்ட இறந்தவர்கள் எல்லாரோடு சடலங்களை சோதித்து பார்த்ததில் தாக்குதல்கள் அவர்களின் கழுத்துக்கு மேல்தான் அதிகம் உள்ளது. சார், இப்போ இந்த பகல்காம் அட்டாக்கை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 பேர் வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே உள்ளே வந்து தான் தாக்கியிருக்காங்க. ஸோ இவங்களை பிடிக்கிறதான அந்த சவாலான விஷயங்களாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க? ஆர்மிக்கு ஏன் இவ்வளோ நாள் பிடிக்கல அப்படின்னு பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது. நமக்கு தெரியும் ஒரு டெரனான பகுதி, ஸோ அதனால் சவால் இன்னும் நிறையாவே இருக்குது அப்படின்னு. ஸோ இதை தாண்டி ஒரு டிப்ளமேட்டிக்காக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதில் சவாலான விஷயமா? இதில் டிப்ளமேட்டிக்காக ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒரு அட்டாக் பண்ண குழுவின் தலைவனாக செயல்பட்டவன் பாகிஸ்தானி ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப், அதாவது ஒரு கமாண்டோ யூனிட்டின் வேலை செய்தவன் ஹாஷிம் மூசா என்று அவனுக்கு பேர். அவன் ஃபோட்டோ எல்லோரும் போட்டிருந்தீங்க, உங்கள் சேனலும் வந்து கவர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஆள் இந்த அட்டாக்கை தலைமையேற்று நடத்தியுள்ளான் என்றால் அவங்களோட டோட்டல் கம்யூனிகேஷன், அவங்க பண்ணுற விதம் எல்லாமே ரேடியோ சைலன்ஸ் மோடில் இருக்குது. ஈஸியாக அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அவங்க யாரையும் கால் பண்ணி பேசுகிறதோ இல்லை அவங்களோட கம்யூனிகேஷனோ அவங்க வேறு ஏதாவது டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. டோட்டலாக அண்டர் கிரவுண்ட் யூஜி போயிட்டாங்க. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் ஆர்மிக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஓகே, இந்த மாதிரிலாம் நடக்கும், அவங்களும் அவர்களை நெருங்கி விட்டார்கள் இராணுவம். அதுவரை எனக்கு தெரியும். அதுவரை எல்லா இடத்துலையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் பொறுங்கள், கூடி சீக்கிரம் நமக்கு சில தெளிவான பதில்கள் நமக்கு கிடைக்கும். அவர்கள் சடலங்கள் கிடைக்கும். குண்டு தொலைத்த அவர்களின் சடலங்களை இந்திய இராணுவம் நம் கண் முன்னாடி காட்டும். இல்லை, கம்மியாக இடம் போடல, அதுல இருந்த சவாலான விஷயங்கள் என்ன? சவால் இருக்குன்னு அந்த சவால்களை நான் சொல்லிட்டேன். ஓகே, ஒருவேளை இவ்வளோ ட்ரெயினான பர்சன் உள்ள வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத முன்னாடி யூகிக்கலையோ, ஒரு அசம்ஷனுக்கு வரலையோ? There is nothing called as 100% intelligence in this world. 100% உளவு என்பது வந்து ரொம்ப கடினம். இன்டெலிஜென்ஸோட சக்ஸஸை வந்து எவனும் பேச மாட்டான். ஃபெயிலியரை மாத்திரம்தான் உங்கள் எல்லாருக்கும் வரலாறுல படிப்பீங்க. 100% இன்டெலிஜென்ஸ்ன்றது முடியாத காரியம். சில நேரத்தில் அந்த 100% இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து அந்த அளவுகோலை நம்ம பார்க்கும்போதுன்னா ஈவன் 99% இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்சோ ஃபெயிலியர் தான், 1% நடந்தால் கூட. பட் 100% இன்டெலிஜென்ஸ் என்ற இலக்கை நோக்கி தான் நம்ம வேலை பார்ப்போம். யாரோ எவனோ எந்த இடத்துலையோ உள்ளிருந்து அவர்களுக்கு உதவி செய்திருந்தால் கூட இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஜேஎன்கேவோட இதில் தான் வருது, அந்த ஜூடிஷியரியில் தான் வருது அந்த அந்த இடம். ஸோ அவங்களுடைய ஒரு லேப்ஸ் தான் இந்த அவங்களுடைய அந்த அட்டாக் நடந்தது காரணம். ஸோ அவங்களும் இதோடைய உடந்தே தான் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேரோட யூகமாக இருக்குது. அவங்க உடந்தே தானே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் there is something called as பிபின் ராவத் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தார், இந்தியா இஸ் ஃபைட்டிங் 2.5 அந்த 0.5 இந்தியாக்குள்ளேயே இருக்கும் அச்சுறுத்தல்கள் அப்படின்னாரு. ஜம்மு காஷ்மீர்லேயும் இந்த அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. இன்னும் பாகிஸ்தானுக்கு சாதகமாக செயல்படும் சில நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். பாகிஸ்தானின் கைக்கூலிகள் இருக்கிறார்கள். இந்தியாவை வெறுக்கும் சில அந்நிய சக்திகளுக்கு துணை போகும் அமைப்புகள் அங்கே வேலை செய்கின்றன. சிலர் அதில் அங்கிருக்கும் சட்டமன்றம் வரையும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள்.
இதற்கு நாம் தப்பு குறை ஒருவர் மீது சொல்ல வேண்டுமென்றால், ஒரு அமைப்பின் மீது சொல்ல வேண்டுமென்றால், ஒரு எந்திராங்கத்தின் மீது சொல்ல வேண்டுமென்றால், மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பேரில் தான் இந்த தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தல் நடத்தப்பட்டது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் அங்கே ஜனநாயகம் காக்கப்படுமா? அந்த ஜனநாயகம் காக்கப்பட வேண்டியதற்கான ஏதுவான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளனவா? அங்கே இருக்கும் பிரிவினை சக்திகளும் அந்நிய சக்திகளும் அறவே அழிக்கப்பட்டு உள்ளனவா என்று சுப்ரீம் கோர்ட் முழுமையாக யோசிக்கவில்லை என்பது என் தாழ்மையான கருத்து. ஒரு முறையாவது அன்று தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆணையிட்ட மாண்புமிகு நீதிபதிகள் இன்று பெஹல்காமை ஒரு முறை அவர்கள் முழு பாதுகாப்போடு அவர்கள் அந்த ரத்தம் கசிந்த மண்ணை சுற்றி பார்த்தால் அவர்கள் கொடுத்த தீர்ப்பையே அவர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள். இல்லை நம்ம அப்படி ஒட்டுமொத்தமாக ஜுடிஷியரி மட்டுமே பாயிண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட முடியுமா? ஏன்னா அங்கே தான் இல்லை, அங்கே G20 மாநாடு நடந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டிலாம் G20 மாநாடு நடந்தது வந்து எலெக்ஷன் நடக்காத சமயத்தில். இல்ல நம்ம தான் சொல்றோம் 4 வருஷமா எலெக்ஷன் நடக்காம ஆர்மியோட ரூல் தானே சார் இருந்துச்சு. சோ அப்படி டோன்ட் டிவியேட் ஃப்ரம் தி டாபிக். எலெக்ஷன் நடக்காத சமயத்தில், அங்கே இப்போ இருக்கும் அரசாங்கம் இல்லாத சமயத்தில், நீங்களே சொன்னீங்க அங்கே அரசாங்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்ததுதான். அந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் வந்து நீங்களே என்ன சொல்றீங்க, அங்கே அரசாங்கம் வந்தது. அந்த அரசாங்கம் வரத்துக்கு வழிவகுத்தது யாரு? மத்திய சர்க்காரா? ஜுடிஷியரி வந்து ஆர்டர் கொடுத்து ஒரு 8 மந்த் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம எலெக்ஷன் நடத்துறோம். ஸோ அதுக்கு ஜுடிஷியரி யாருங்க ஆர்டர் கொடுக்கறதுக்கு? அங்கே இருக்கிற பாதுகாப்பு சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வந்து யார் கருத்தில் கொண்டு அதை நடத்திருக்க வேண்டும்? ஒன்று எலெக்ஷன் கமிஷன் கருத்தில் கொண்டு இருக்க வேண்டும், இல்லை பாராளுமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும். இல்லை ஒரு 5 இதுதான் அருண்ஜேட்லி ஒரு காலத்தில் டைரனி ஆஃப் தி அன்எலெக்டட் அப்படின்னாரு. இல்லை பிரசிடென்ட் ரூல் தான் நம்ம 5 வருடமாவே பார்த்துட்டு இருக்கோம். 6 வருடம் பிரசிடென்ட் ரூல் இருந்த காலகட்டமும் காஷ்மீரில் உண்டு. ஒருவேளை நீங்கள் பிறந்திருப்பீர்களோ பிறந்திருக்க மாட்டீர்களோ என்று தெரியாது, எனக்கு தெரியுமா? இல்லை சார், அது இருந்தது இருக்கட்டும். இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம ஒரு செக்யூரிட்டி நல்லா டைட்டனாக தான் இருக்குது. நம்ம 5 வருடங்களா வச்சிருக்கோம் செக்யூரிட்டி. தேர் இஸ் நோ 100% செக்யூரிட்டி ஆர் 100% இன்டெலிஜென்ஸ். ஒருவர் போதும். 100% செக்யூரிட்டி தான் கொடுத்துருந்தோம் நம்மளோட பிரதமருக்கு, இந்திரா காந்தி அம்மையாருக்கு. அவரின் காப்பாளரே அவரை கொல்லுவார் என்று யார் கனவில் நினைத்து பார்த்தார்கள்? இல்லை அப்பவே இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல. இன்டெலிஜென்ஸ் கொடுத்து தட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். 3 வாட்டி தகவல் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு போட்டை எடுத்துட்டு மும்பையை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிதம்பரம் என்ன அவர் சொன்னது தான் நான் சொல்றேன். அன்னைக்கு இருந்த மத்திய அரசு என்ன பண்ணுச்சு? அந்த போட்டை விட்டு தானே பார்த்தாங்க. மும்பை அட்டாக் நடந்தது தானே. 6 மணி நேரம் சிவராஜ் பட்டேல் மாண்புமிகு அன்றைய உள்துறை மந்திரிக்கு மும்பை வருவதற்கு 6-8 மணி நேரம் ஏன் ஆயிற்று? என்எஸ்ஜி ஏன் டிலே பண்ணாங்க? இல்லை சார், அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேறு, அன்னைக்கு இருந்த அந்த கட்டமைப்பு வேறு தானே. கட்டமைப்பு சூழ்நிலைகள் இதெல்லாம் சொல்றது ஈஸி. வென் ஒரு அரசாங்கம் அங்கே வரும்போது அங்கே ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான சூழ்நிலை இருக்கா இல்லையா? இதுதான் அடிப்படையான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே பிரிவினவாத சக்திகள் இன்றும் உண்டு. பிடிபியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி எடுத்து பிடித்த பிளே கார்டு என்ன? கிவ் சான்ஸ் டு பீஸ். 28 உயிர்கள் பலி வாங்கின பிற்பாடு சமாதானத்துக்கு டைம் கொடுங்க, சான்ஸ் கொடுங்கன்னா, அப்போ அந்த 28 பேரோட உயிர்களுக்கு விலை? இது மாதிரி பிரிவினவாத சக்திகளை திரும்பியும் நீங்கள் சட்டசபையில் அமர செய்வதற்கு நாமே உடந்தையாக வேண்டுமா? சார் நம்ம இல்லை அப்படி பார்த்தோம்னா நம்ம ஜுடிஷியரி சொல்றது தானே, அது டைரக்ஷன் கொடுக்கறது கேட்டு தானே ஆகணும். ஸோ நீங்க 5 வருடங்களை வச்சிருந்த அப்புறம் செக்யூரிட்டி லேப்ஸ்னா அதுதான் நான் சொல்றேன். அந்த ஜட்ஜுகளே ஒரு வாட்டி பெஹல்காமை கூட்டு போய் காட்டணும்னா அவங்க கொடுத்த தீர்ப்பையே அவங்க மறுபரிசீலனை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அரசாங்கம் வந்து ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கும் தெரியும். அதனால தான் அவங்க சீஃப் மினிஸ்டரே நான் எந்த பதில் சொல்லும் நிலையில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அரசாங்க இயந்திரத்தில் நுழைந்திருக்கும் சில தேச விரோத சக்திகள் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அங்கே வேலையில் அமர்த்தியுள்ள அரசாங்க அதிகாரிகள், காஷ்மீர் அரசில் வேலையில் அமர்த்தியுள்ள அரசாங்க அதிகாரிகள், அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இல்லை குறுகிய சதவீதம் 1% கூட வச்சுக்கோங்க, அவர்கள் விலை போனால் கூட மிகப்பெரிய தாக்குதல்கள் இது மாதிரி நடைபெறலாம். இது போன்ற தாக்குதலை நடக்க விடாமல் செய்ய வேண்டும் என்றால் காஷ்மீர் குறைந்தபட்சம் ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகள் நேரடி மேற்பார்வை, மத்திய அரசின் நேரடி மேற்பார்வையில் ஏங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து 5 இல்லை 10 வருடங்களுக்கு அதன் வரலாறு உண்டு. நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபோது
ஃபஸ்ட்டு கேரி சக்சேனா, ஜிசி சக்சேனா, கிருஷ்ணாராவ், RNAWோட முன்னாள் சீஃப், அதுக்கப்புறம் கிருஷ்ணாராவ் இந்தியாவோட இராணுவ தளபதி, இவர்கள் 2 பேரின் தலைமையில் காஷ்மீர் வந்து அவர்கள் கவர்னர்ஷிப், அவங்க தான் கவர்னராக இருந்தாங்க. காஷ்மீரில் வந்து சட்டமன்றம் இயங்கவில்லை, எதுவும் இயங்கவில்லை. அந்த சூழ்நிலையில் காஷ்மீர் வந்து நேரடி இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பஞ்சாப் இந்தியாவின் நேரடி டெல்லி கட்டுப்பாட்டில் இருந்தது. இதன் வரலாறு நிறைய மாநிலங்கள் நாம் பார்க்க முடியுது. ஏன் இன்னைக்கு மணிப்பூருக்கு சொன்ன வர்டிக்ட் அங்கே லா அண்ட் ஆர்டர் ஃபெயில் ஆகிடுச்சு, அது இதுன்னு கத்தி கூப்பாடு போட்டவர்கள் இன்று காஷ்மீரில் லா அண்ட் ஆர்டர் ஃபெயில் ஆகிடுச்சு, கவர்மெண்ட் ஏன் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது? வாயை மூடி பேசவும் சொல்லிட்டு ஏன் வாயை மூடிட்டு எல்லாரும் மௌனம் காக்குறாங்க? மணிப்பூரோட சினாரியோ அதுவும் ஒன்றுபடுத்தி பார்க்க முடியுமா? ஏன்னா மணிப்பூர்ல சிஎமோட கான்வே தாக்கப்படுது, சிஎம் வீட்டை தாக்கப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவும் இதே ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? 28 பேரோட உயிரை தாக்கப்படுது. மணிப்பூர்ல இதோட அதிகமாக நடந்துருக்குல்ல சார். ஒருவேளை உங்களுக்கு பேப்பரை படிக்கிறது இல்லையா, இல்லை நீங்கள் பார்க்கறது இல்லையான்னு எனக்கு தெரியல. மணிப்பூரில் நடந்ததோட 10 மடங்கு தீவிரவாதி தாக்குதல்கள் காஷ்மீரில் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு நடந்துள்ளன. இந்த டிஆர்எஃப் என்ற அமைப்பே கடந்த 8 மாதங்களில் பல தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளது. பிரதமர் பதவியாக இருக்கும் போது ரியாசிலே தாக்குதல் நடந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது நான் தான் சொல்றேனே, அது நடந்துச்சுன்றது வேற. நான் சொல்றது இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. பாகிஸ்தானில் இருந்து இங்கே செயல்படும் தீவிரவாதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த 8 மாதங்களாக. கிட்டத்தட்ட 80லேருந்து 90 தீவிரவாதிகள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது 60லேருந்து 65 தீவிரவாதிகள் பாகிஸ்தானியர்கள். ஓகே சார். ஓகே, இப்போ P1JKல வந்து நம்ம 42 லான்ச் பேட் வந்து டெரரிஸ்ட் லான்ச் பேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதை ஏன் முன்னாடி இப்போ கண்டுபிடிக்கல, எப்பயோ நம்மளுக்கு தெரியும். ஓகே, அது மேலே ஏன் அப்போவே வந்து ஒரு தாக்குதலோ எதுவுமே பண்ணல, ஏன் ஒரு ஸ்ட்ரைக் கூட நடத்தல அப்படிங்கிற கேள்வி இல்லை? எப்போ ஸ்ட்ரைக் பண்ணல? இல்லை, 42 லான்ச் பேட்ஸ் இப்போ முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. See, there is something called as காஸ் அண்ட் காஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த தாக்குதல் எப்போ நடத்தினால் நமக்கு என்ன வரும் என்றதை வந்து ஒரு வி மஸ்ட் கால்குலேட்டட் இராணுவ ரீதியாகவும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும், இன்னொரு பக்கம் உலக மற்ற நாடுகள் வந்து இதை எப்படி பார்க்கும், இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு தாக்குதலை செய்ய முடியும். ஒரு தாக்குதல் சும்மா போயிட்டு தாக்குதல் பண்ணால் அது எஸ்கலேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எஸ்கலேஷனுக்கு நம்ம ஆளாகக்கூடாது. இப்போ பாகிஸ்தான் நம்மை தாக்குதல் செய்ததற்காக அதற்கு நாம் பதில் தாக்குதலில் இறங்கியுள்ளோம் என்றுதான் எல்லாரும் உலகம் கருதுமே தவிர்த்து, நம்ம தன்னிச்சையாக போய் தாக்குதல் செய்ய நேரிட்டால் நம்ம மேலே ஒரு தவறான பிம்பம் வந்துன்றீங்களா? தவறான பிம்பம் வர்றது வேற. அது வந்து கேம்பே இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவன் மாற்றி அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. புரியுதுங்களா? கேம்ப் பண்ணுறது அங்கே அது எங்கே நடக்குது? அவங்க என்ன அது என்ன இராணுவ தளமானு சொல்லிட்டு அவங்க போர்டு போட்டு இந்த இடத்துல இந்த அமைப்பு இருக்குது, திஸ் இஸ் லஷ்கர்-e-தொய்பா ஹெட் குவார்ட்டர்ஸ், திஸ் இஸ் லஷ்கர்-e-தொய்பா ஆஃபீஸ் அப்படின்னு அவங்க போர்டு போட்ட வச்சிருக்காங்க. இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை. இப்போ இது வந்து நம் இந்திய உளவுத்துறையின் கூற்று. இங்கெல்லாம் வந்து கேம்புகள் இருக்குன்றது. அந்த கேம்புகளை வந்து தாக்குதல் செய்யணும் செய்யக்கூடாது என்பது இந்திய அரசு வந்து எப்படி பரிசீலிக்கும்? there is something called as plausible deniability. பாகிஸ்தான் வந்து இது இங்கே கேம்பே இல்லை, இது எங்கள் பசங்க வந்து தாலீம், அதாவது படிக்கிறதுக்காக இருந்த ஒரு மதர்சான்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? செத்து போன அங்கே இறந்து போனவர்களில் கிட்டத்தட்ட 50% வந்து குழந்தைங்க, 17 வயசான சிறுவர்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்கிறது? இங்கே உட்காந்து கேள்வி கேட்குறது ஈஸி இல்லை சார். இல்லை இதில் நிறைய ஒரு பொதுமக்களுடைய கேள்வியாகவும் இருக்கும்ல. இப்போ கண்டுபிடிக்க அந்த பொதுமக்கள் தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி கூற்றுக்களை வைக்கும் பொதுமக்களுக்கு ஒரு அட்டாக் செய்ய வேண்டும் என்றால் இராணுவமோ உளவுத்துறையோ அரசாங்கமோ உங்களையோட என்னோட அதிகம் தகவல்கள் அவர்களிடம் இருக்கும். இடம் பொருள் ஏவல் எப்படி, ஏன், எதற்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் அவர்களிடம் இருக்குமா உங்களிடம் இருக்கிறதா? தாக்குதல் செய்வார்களா மாட்டார்களா இப்போது அது உங்கள் கேள்வியாக இருக்கலாம். எங்கே தாக்கப் போகிறார்கள், எப்படி தாக்கப் போகிறார்கள், யாரை தாக்கப் உங்களுக்கு இதுக்கு சார் நான் அந்த மாதிரி கேள்வியை முன்வைக்கல. நீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேள்வியை தான் வச்சீங்க. 42 லான்ச் பேட் இருந்தது. அப்ப அது 42 லான்ச் பேட் இருந்ததுன்னு சொல்றீங்க. அந்த லான்ச் பேடுகள் அவர்கள் கல்விக்கூடங்களாகி அவங்க வந்து பாகிஸ்தான் சொன்னாங்கன்னா அந்த லான்ச் பேடில் தான் அட்டாக் நம்மளுக்கு வந்ததுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். ரெண்டாவது அந்த லான்ச் பேட் வந்து அந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பேடுன்னு ப்ரூவ் பண்ணோம். இது இர்ரெஃப்யூட்டபிள் நம்ம வந்து
மறுக்க முடியாத பல விஷயங்களை நம் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்படுகிறோம். பாகிஸ்தான் இஸ் a terror state. பொய் சொல்வார்கள், அவர்களுக்கு சாதகமாக அந்த சூழ்நிலையை பயன்படுத்துவார்கள். இதையெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. சார், இப்போ பாகிஸ்தானோட ரயில்வே மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எங்ககிட்ட அணு ஆயுதமெல்லாம் இருக்கு, 130 அணு ஆயுதங்கள் இருக்கு, இந்தியா எங்களை தொட்டுச்சு அப்படின்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம், ஆமா, அணு ஆயுதத்தை தாக்குறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வாஜ்பாய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பாகிஸ்தான் அணு ஆயுத நாடு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சரி, நீ யூஸ் பண்ணிப்பாரு, அடுத்த நாள் விடியலை நீ பார்க்க மாட்டாய் அப்படின்று. அதே மாதிரி தமிழ்நாடை சேர்ந்த ஜெனரல் சுந்தரராஜன் பத்மநாபன் அவர்கள் 2002 பார்லிமெண்ட் அட்டாக் டிசம்பரில் நடக்குது, 13ஆம் தேதி. 2002 ஆப்ரேஷன் பராக்கிரம் நடக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் ப்ரெஸ் ப்ரீஃபிங்க்கு எம்இஏ, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சேராத ஒரு நபர், இல்லை அரசாங்க அதிகாரியாக இல்லாத நபர், அதாவது சிவிலியன் சைட்லேருந்து இல்லாத நபர், முதல் வாட்டி ஒரு இராணுவ அதிகாரி ப்ரெஸ் ப்ரீஃபிங்க்கு வராரு. ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில் ஒரு கேள்வி கேட்கப்படுது, பாகிஸ்தான் அணு ஆயுதம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அவர் ஒன்றுமே சொல்லலை. உலகம் பாகிஸ்தான் என்ற நாடை நாளை மேப்பில் தேட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னாரு. ரயில்வே மினிஸ்டருக்கு பதில் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த 700 வருடங்களுக்கு புல் பூண்டு கூட முளைக்காது பாகிஸ்தானில். லெட் them ட்ரை. திஸ் bluff is already been called. புலி வருதுன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நீ மிரட்டிட்டு இருப்ப? அப்படி நீ அடிக்கிறவனா இருந்தால் உரி பண்ணப்பயே நீ அடிச்சிருக்கணும். அப்படி அடிக்கிறவனா தான் பாலாக் அவுட் பண்ணப்பயே அடிச்சிருக்கணும். உன்னால் அடிக்க முடியாதுன்றது இன்னைக்கு உலகத்துக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஏன்னா நீ இஸ்லாமிக் பாம்புன்னு பேர் வச்சுட்டு இருக்க. அந்த பாம்பை நீ மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிற. ரெண்டாவது, அந்த பாம்பை வச்சுக்கிட்டு ரொம்ப எல்லாரையும் பயமுறுத்திட்ட. மோடி has called your bluff not once but twice and he will call your bluff thrice. And this time not only your bluff, your country will be taken into account. நீங்கள் துண்டாடப்படுவீர்கள், உங்களுக்கு தக்க பாடம் புகட்டப்படும், உங்கள் நாடு நாடாக இருப்பது கேள்விக்குறியாக்கப்படும். ஸோ பாகிஸ்தான் வந்து என்கிட்ட டாக்டிக்கல் குண்டுகள் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல. அதான் சொன்னேனே, அவர்கள் வந்து ஒரு இட்ஸ் அ மேவரிக் ஸ்டேட். விட்டா அவங்க மேலேயே கூட பாம்பு போட்டுட்டு நம்ம போட்டோம்னு சொல்கிறக்கூடிய தன்மை கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள். சரி, இப்போ இந்த பெஹல்காம் சம்பவம் குறித்து எல்லோருமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய ஹீரோக்கள் எந்த கண்டனமும் எந்த வருத்தமும் பெருசாக யாரும் தெரிவிக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீரன், அமரன், சூரன், தீரன், சிங்கம், புலி, பூனை எல்லாம் பூனை ஆகிவிட்டது. அமரன் பாமரன் ஆகிவிட்டார். ஏன்னா அந்த படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர்கள், ப்ரொடியூசர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர்களின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் கட்சி நிலைப்பாடு என்ன உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லோரும் அமைதி காக்கிறார்கள். அந்த படம் வந்தப்போ அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இங்கே 1000 பேர் இருந்தாங்க, தியேட்டருக்கு ஓடி போய் பார்க்கறதுக்கு 1000 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஓடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எக்ஸப்ட் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் தவிர்த்து ஓப்பனாக இதை பற்றி பேசுறதுக்கு தெம்பும் திராணி இல்லாத இவர்களை ஹீரோக்கள் அப்படின்னு அந்தஸ்து கொடுத்து அவர்கள் படத்துக்கு முந்தி எடுத்து போய் பார்க்கும் அடுத்த தலைமுறை வெக்கி தலைகுனிய வேண்டும். இது மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆக்டர் யாருமே வந்து கருத்து தெரிவிக்கல அந்த மாதிரி விஷயம். ஸோ எல்லாருமே பொலிட்டிசைஸ் ஆகணுங்கிற இது இல்லை தேவையில்லை. ஸோ அவங்க ஏன் கருத்து தெரிவிக்கணும்? நீ பொலிட்டிஷியனாக தேவையில்லை. பொலிட்டிஷியன் இல்லை சார், பொலிட்டிசைஸ் ஆகணும். ஓகே, அவங்க வந்து இதில் கருத்து தெரிவிக்கணும், இதில் கருத்து தெரிவிக்கணும். பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது பாலிடிக்ஸ் இல்லை. இல்லை சார், ஆந்திராவில் வரல. ஆந்திராவில் பாலிவுட்டில் மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சில பாலிவுட் நடிகர்கள், பாகிஸ்தான் நடிகர்கள் இங்கே வந்து ஆக்ட் பண்ணோன்னு சொன்னவங்க அவர்கள் வார்த்தையை திரும்பி பெற்றுள்ளார்கள். நேற்று ஷஹீத் அஃப்ரிதி பேசின பேச்சுக்கு ஷிகர் திவன் பதிலடி கொடுத்துள்ளார். இங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும்பாலுமான நடிகர்கள் மௌனம் காப்பது ஏன்? இவங்களோட படம் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு சார்ந்தவருக்கு இருக்குன்னு சொல்லியா, இல்லை அந்த கட்சியின் நிலைப்பாடு வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பதுன்னு சொல்லியா? என்ன காரணம்? நான் கேட்கறது, நீங்கள் வந்து மோடிக்கு முட்டு கொடுங்க, மோடி வல்லவர், சிறந்தவர், வீரர், சூரர், தீரர் எதுவும் சொல்லாதீங்க. உங்கள் இராணுவத்துக்கு உங்களின் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, ஒரு பேட்ரியாட்டிசம் இருந்தா 28 இறந்து போன 26 உயிர்களுக்கு உங்கள் அனுதாபத்தை தெரிவியுங்கள். அவர்களும் இந்தியர்கள் தான், அவர்களும் நம் மக்கள் தான். செத்து போனவன ஒரு கனடியனா,
ஒரு ஆந்திரைட்டா, ஒரு கேரளாக்காரரா, ஒரு மகாராஷ்டிரியனா, ஒரு பீகார்காரரா, ஒரு ஒரிசாக்காரரா, இப்படி பார்க்கறத விட்டுட்டு இந்தியனா பார்க்க பழகி கொள்ளுங்கள். ஓகே சார். படத்தில் மாத்திரம் முழக்கம் இட்டா பத்தாது, உண்மையான வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கடைபிடிச்சா நல்லா இருக்கும். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொன்னால் போதும். இது போர் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா சார்? போர் நடக்கும். இது வந்து லிமிட்டடான போர், அதாவது துரிதமான துல்லியமான போராக இருக்கும். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த் சார். கண்டிப்பாக இது வந்து ஒரு போர் நடக்கும், மற்ற இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான் இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், இந்த போரும் சேர்ந்து நடக்கும். கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.